தனது மாற்றுத்திறனாளி அக்காவிடமிருந்து வந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டு அதிர்ச்சியடைந்த தம்பி. அடித்து கொலை செய்யப்பட்டு ஆற்றில் அழுகி கிடந்த இளம்பெண். லாரியிலிருந்து மீட்கப்பட்ட இளம்பெண்ணின் செல்போன். இளம்பெண்ணை கொலை செய்தது யார்? செல்போன் லாரியில் கிடந்தது ஏன்? இளம்பெண் அவரது தம்பிக்கு வாய்ஸ் மெசேஜில் என்ன அனுப்பியிருந்தார்? தன்னோட அக்கா நம்பர்ல இருந்து வந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டதும் பதறி அடிச்சு போன் பண்ணியிருக்கான் தம்பி. ஆனா ரிங்கு தான் போயிட்டு இருந்ததே தவிர போனை யாரும் எடுக்கவே இல்லை. அதனால இன்னும் பதறி போன தம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்திருக்கான். அடுத்து இளம்பெண்ணோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க போலீசார். அதுல லொகேஷன் மூவ்லயே இருந்திருக்கு. அதனால அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க போலீசார். அதுல இளம்பெண்ணோட செல்போன் ஒரு லாரியில கிடந்தது தெரிய வந்துச்சு. அந்த லாரியை மடக்கி பிடிச்ச போலீசார் டிரைவர் கிட்டையும் கிளீனர் கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அப்போ சார் அந்த செல்போன் யாரோடதுன்னே தெரியலன்னு சொல்லியிருக்காரு டிரைவர். அதுக்கப்புறம் அந்த லாரியை வந்த வழியே மறுபடியும் திரும்பி போக சொல்லியிருக்காங்க காவலர்கள். டிரைவரும் வந்த வழியே போயிட்டு இருக்க சில மைல் தூரத்துல இளம்பெண்ணோட ஸ்கூட்டி கிடந்திருக்கு. அந்த ஸ்கூட்டியை பார்த்த இளம்பெண்ணோட தம்பி, சார் அது எங்க அக்காவோடதுதான்னு சொல்லி இருக்காரு. அந்த ஸ்கூட்டியில ரத்த கரைகள் இருந்திருக்கு. அதனால அந்த பகுதிகளில் இன்னும் தீவிரமா அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. ஆனாலும் இளம்பெண்ணை கண்டுபிடிக்க முடியல. அடுத்து இளம்பெண்ணோட தம்பி கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போ சார் எங்க அக்காவை ஒருத்தர் காதலிக்கிறாரு, அவரை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு தான் வீட்டுல இருந்து வந்தாங்க. அதிலிருந்து கொஞ்ச நேரத்திலேயே என் உசுருக்கு ஏதாவது நடந்தா அவனை விட்டுறாதீங்கன்னு வாய்ஸ் மெசேஜ் வந்ததா சொல்லி இருக்காங்க. அடுத்து அந்த காதலன் கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி இருக்காங்க போலீசார். அப்பதான் அதிர வைக்கிற மாதிரி பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு. ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்தவங்க தான் 31 வயசான இளம்பெண் கவிதா. மாற்றுத்திறனாளியான இவங்க கனிபாகம் கோவில் தேவஸ்தானத்துல அவுட் சோர்சிங் பணியாளரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களும் பசிரெட்டி பள்ளி பகுதியைச் சேர்ந்த 26 வயசான மாற்றுத்திறனாளி கணேசும் கடந்த சில வருஷங்களா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவு கிரிக்கெட் வீரரான கணேஷ் 2021 IPS ராஜஸ்தான் ராஜ்வாட்ஸ் அணியில விளையாடி இருக்காரு. அதே மாதிரி 2023 நேபாளத்துல சர்வதேச போட்டியில விளையாடி இருக்காரு. அந்த நேரங்கள் எல்லாம் கவிதா தான் கணேசுக்கு ஊக்கம் கொடுத்ததோட உறுதுணையாவும் இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில கணேசுக்கு SBI பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா போஸ்டிங் கிடைச்சிருக்கு. கை நிறைய சம்பளம் வாங்கின கணேசோட நடவடிக்கைகள்லயும் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கவிதா கிட்ட பேசுறது SMS பண்றதுன்னு எல்லாத்தையுமே தவிர்த்திருக்காரு. எப்ப போன் பண்ணாலும் பிஸியா இருக்கிறேன்னு சொன்னதோட சும்மா போன் பண்ணாதுன்னு எரிஞ்சு விழுந்திருக்காரு. அதனால வருத்தப்பட்ட கவிதா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கணேஷ் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ பார்க்கலாம், இப்போதைக்கு கல்யாணத்துல எனக்கு ஈடுபாடு இல்ல, 30 வயசுக்கு மேல தான் மேரேஜ் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு எனக்கு 31 வயசாயிருச்சு, நான் உன்னை விட 5 வயசு பெரியவ, அதையும் யோசின்னு சொன்ன கவிதா கல்யாணத்துக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. ஆனா கண்டுக்காம இருந்த கணேஷ் உங்க வீட்டுல மேரேஜுக்கு அழுத்தம் கொடுத்தா நீ வேணா வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு அசால்ட்டா சொல்லி இருக்காரு. அதனால அதிர்ச்சியான கவிதா, என்னைய ஏமாத்த பாக்குறியா, வங்கிக்கு வேலைக்கு போன பிறகுதான் நீ இப்படி பண்றன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ ஆமா, என் ஸ்டேட்டஸுக்கு நான் உன்னைய மேரேஜ் பண்ணினா யார் மதிப்பான்னு சொன்ன கணேஷ் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்டு டென்ஷனான கவிதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் மானத்தையே வாங்கிருவேன்னோ வேலையே காலியாகிரும்னு மிரட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மிரட்டலால பதறி போன கணேஷ் காதலிக்கு போன் பண்ணி, நான் பேசினது தப்புதான், ஏதோ கோவத்துல பேசிட்டேன், நேர்ல வா பேசிக்கலாம்னு கூப்பிட்டு இருக்காரு. அந்த பேச்சுல ஒருவித தந்திரத்தை கவனிச்ச கவிதா தன்னோட தம்பிக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்காங்க. நான் கணேஷை மீட் பண்ண போறேன், என் உயிருக்கு எதுவும் ஆபத்துன்னா அவனை விடாதீங்கன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்த 5 நிமிஷத்துல கணேஷை மீட் பண்ணி இருக்காங்க கவிதா. அப்போ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு விடாப்பிடியா நின்னு இருக்காங்க இளம்பெண். நம்ம ரேஞ்சே இப்ப வேற, அழகான பொண்ணுங்க, படிச்சு நல்ல வேலையில இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணின கணேஷ் கவிதாவை அடிச்சு கீழே தள்ளி இருக்காரு.
அடுத்து காதலியோட தலைய அவங்க ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டிலேயே வச்சு பல முறை இடிச்சிருக்காரு. அதுல தலையிலிருந்து அதிக ரத்தம் வெளியேறி மயக்க நிலையில இருந்திருக்காங்க கவிதா. அடுத்து தரதரன்னு இழுத்துட்டு போய் பக்கத்துல உள்ள பகுதா ஆத்துல போட்டிருக்காரு. ஏற்கனவே மயக்கத்துல இருந்த இளம்பெண் ஆத்து நீர்ல மூழ்கி உயிரிழந்துட்டாங்க. விசாரணையில சிக்க கூடாதுங்கிறதுக்காக ஸ்மார்ட்டா தன்னோட செல்போனை வீட்லயே வச்சுட்டு வந்த கணேஷ் கவிதாவோட செல்போனை அவ்வழியா போன லாரியில தூக்கி வீசி இருக்காரு. அடுத்து போலீசார் விசாரிச்சப்ப, சார் என்னைய மீட் பண்ண வர்றேன்னு சொன்னது உண்மைதான், ஆனா பேசிட்டு கிளம்பிட்டாங்கன்னு சொன்ன கணேஷ் காவலர்கள் கூடவே இருந்திருக்காரு. அதனால அவர் மேல சந்தேகமே வரல. கவிதா காணாம போனது கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி. இதுக்கு மத்தியில ஜனவரி 7ஆம் தேதி பகுதா ஆத்துல ஒரு சடலம் அழுகி போய் கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அங்க போய் சடலத்தை மீட்ட போலீசார் கவிதாவோட தம்பி கிட்ட காட்டியிருக்காங்க. அந்த சடலத்துல இருந்த ஆடைய வச்சு அது எங்க அக்காதான்னு சொன்ன கவிதாவோட தம்பி கணேஷ் தான் கொலை செஞ்சிருக்கிறதா அடிச்சு சொல்லி இருக்காரு. அதனால கணேஷ் கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுலதான் நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்ட இளைஞர் காதலிய கழட்டி விட முடியல, அதனாலதான் கொலை செஞ்சேன்னு அதிர வச்சிருக்காரு. அடுத்து கணேஷ கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க காவல்துறையினர்.